தற்போது நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் திரு PR பாண்டியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. நீங்க இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினர்கிட்ட சென்று தாவேக தலைவர் விஜய் பேசியிருப்பது பற்றியான உங்களுடைய முதற்கட்ட பார்வை, நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இங்கே ரெண்டு அதிகாரம் படைத்த கட்சிகள், ஆட்சிக்கு மாறி மாறி வருகிற கட்சிகள் இந்த போராட்ட களத்தில் முழுமையாக பங்கேற்கவில்லை. அப்படி என்கிற ஏக்கமும் வருத்தமும் அந்த போராடிகள் மத்தியில் இருந்தது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல நாம் தமிழ் இயக்கம் உள்ளிட்ட கட்சிகள் இந்த போராட்ட களத்தில் ஆதரவு தந்தனர். ஆனால் இந்த போராட்டம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எட்டுகிற வகையில், போராட்டங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற வகையில் ஆளுகிற கட்சியும் முன்னாள் ஆண்ட கட்சியும் இந்த போராட்ட களத்திற்கு வரல என்பதுதான் அவர்களும் பல கட்டங்களில் எங்களிடத்திலே அவர் வருத்தமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜய் இன்றைக்கு ஒரு புதிய வரவாக அனைவராலும் பேசப்படுகிற, மத்திய அரசால் ஒரு முக்கியத்துவப்படுத்தப்படுகிற தலைவராக உருவாகி வருகிற நிலையில் போராட்ட களத்திற்கே துவக்கத்தினுடைய அரசியல் பணியாக போயிருப்பதுதான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். எனவே இது ஏதோ அடுத்த கட்சிகளை நாங்கள் சிறுமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இவர் ஒரு திரைப்பட நடிகராக இருந்து ஒரு பெரும் மக்கள் செல்வாக்கோடு ஒரு அரசியல் கட்சிக்குள் நுழைகிற ஒரு வாய்ப்பை பெற்றவராக இருக்கிற போது போராட்ட களத்திற்கு வந்திருப்பது மிகுந்த ஒரு நம்பிக்கையும், மிகுந்த ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக பரந்தூர் மக்கள் கிட்டத்தட்ட அனாதையாக கைவிடப்பட்ட நிலையில் இவருடைய வருகை என்பது மிகப்பெரிய அளவில் மறு போராட்டத்தை துவக்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. காரணம், ஓராண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அமைப்புகள் அந்த போராட்ட களத்துக்கு சென்றாலும் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று வரையிலும் அந்த பரந்தூர் விமான நிலையத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையிலே அவர்களுடைய கருத்துக்களும் கொள்கைகளும் செயல்பாடுகளும் இருப்பதால் இந்த எதிர்பார்ப்பு அந்த பகுதி மக்களில் வருவது இயல்பான ஒன்று. அந்த வகையில் இது ஒரு பெரிய போராட்ட களமாக மாறும். இனி பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த போராட்ட களத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் இதனை ஒரு நம்பிக்கையோடு போராட்டத்தை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு அளிக்கும். குறிப்பாக முதலமைச்சரே 1,00,000 போராட்டங்கள் அவர் ஆட்சி காலத்தில் அனுமதி கொடுத்து நடத்தப்பட்டதாக இருக்கிறது. அனுமதி இல்லாமல் நடந்த போராட்டங்கள் 5 லட்சம் இருக்கும் அவருடைய கணக்கீட்டின் அடிப்படையிலே பார்த்தால். அதுபோல எங்கள் மீது போடப்பட்டிருக்கிற விவசாயிகள் மீது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு உரிமைகளை பெறுவதற்காக, மக்களை இன்றைக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக போராடுகிற போராட்டங்களுக்கு, ஆர்ப்பாட்டங்களுக்கு கூட எங்கள் மீது பல்வேறு வழக்குகள், பல நூற்றுக்கணக்கான வழக்குகள் ஆங்காங்கு பதியப்படுகிறது. அனுமதி மறுக்கப்படுகிறது. விஜய் செல்வதற்கு கூட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த அடக்குமுறை ஒரு ஜனநாயக நாட்டில் திராவிட மாடல் என்று சொல்லிக் கொள்கிற, அண்ணா வழி என்று சொல்லுகிற, கலைஞர் வழியை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்கிற முதலமைச்சருக்கு இது அழகல்ல. நேற்றைய தினம் இது தமிழக மக்களால் இது உற்று பார்க்கப்பட்டது, அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த கட்டுப்பாடுகள். எனவே போராட்ட களம் என்பது ஆட்சியாளர்களால் உருவாக்கப்படுகிறது. மக்கள் கூடி ஆட்சிக்கு எதிராக போராட முன்வரவில்லை. எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டமன்ற அறிவிப்புகளை இன்றைக்கு திமுக அரசுக்கு எதிரான போராட்டம் தீவிரப்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார். ஏற்கனவே 10 ஆண்டு காலம் போராடிய போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விவசாயிகளுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்ததால் அன்றைக்கு நடந்த போராட்டங்கள் அனைத்துமே மத்திய அரசு பேரழிவு திட்டங்களை தமிழகத்தில் புகுத்துவதும், காவிரிக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபட்டதும், முல்லை பெரியாருக்கு எதிராக செயல்பட்டதனுடைய விளைவு மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்தில் தீவிரமடைந்தது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் நடைபெறுகிற போராட்டம் அனைத்துமே திமுகவுக்கு எதிரான போராட்டமாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இது திமுகவின் தலைமையேற்கிற முதலமைச்சர் இதை உணர வேண்டும், இதை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2024 இந்த பரந்தூரில் இருக்கிற மக்களை ஒடுக்குவதற்காகவும், சிப்காட் என்கிற பெயரில் கையகப்படுத்துகிற நிலங்களுக்கு எதிராக போராடுகிற அந்த விவசாயிகளை அடக்குவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட சட்டம். எனவே விஜயனுடைய வருகை ஒட்டுமொத்த போராட்ட கள மக்களும் இன்றைக்கு எதிர்பார்க்கிற நிலையை உருவாகி இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் இருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் வலிமையான போராட்டத்தை உருவாக்குவதற்கான வகையில் இன்றைக்கு சோர்வடைந்த நிலையில் அந்த மக்களுக்கு ஆறுதல் படுத்துகிற வகையில் இந்த போராட்டம் வந்திருக்கிறது. இதை நாங்கள் விஜயை வரவேற்கிறோம். நன்றி நன்றி திரு PR பாண்டியன், உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.